Hi Makkalley. Intro video le neenga paathirpeenga. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற கார் வந்து Mahindra உடைய SUV லைனப் உடைய ஒரு ஸ்டார்டிங் கார் தான். XUV 300 தான் நான் பண்ணியிருக்கேன். நம்மகிட்ட இருக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் வேரியன்ட் W6 வேரியன்ட் டர்போ பெட்ரோல் யூனிட். நல்ல ஒரு குட்டியான காம்பாக்ட் SUV ஸ்டான்ஸை வந்து இந்த கார் நல்லாவே வந்து உங்களுக்கு கொண்டு வருதுங்க. இது வந்து நமக்கு மிட் வேரியன்ட் அப்படிங்கறதால ஃப்ரண்ட்ல ஹாலோஜன் லைட்ஸ் தான் வரும். 16 inch ஸ்டீல் வீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 205 65 R16. இதே நீங்கள் வந்து W8 W10 வேரியண்ட்டுக்கு போனீங்கன்னா 17 inch அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ORVMல வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வராது, ஃபெண்டரில் தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு நார்மலான ஒரு என்ட்ரி கிடைக்கும். பாசிவ் என்ட்ரி வந்து உங்களுக்கு இந்த மாடலில் வராது, கீ ஹோல் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. பட் W6ல என்ன ஒரு நல்ல விஷயம்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் W6லேருந்தே வந்துடும். அதே மாதிரி மேலே வந்து உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸும் கொடுத்துருவாங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் லைட்டாக இருக்குங்க, LED ப்ளஸ் ஹாலோஜன் அப்படி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பம்பரில் வந்து ரிஃப்ளெக்டார்ஸ் வந்துடும். அதே மாதிரி ரியர் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வண்டியில் கொடுத்துருவாங்க. ஆனால் ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் மட்டும்தான் வரும். ரியர் வைப்பர், வாஷர், டீஃபாகர் எதுவுமே உங்களுக்கு வராது. அதே மாதிரி ரியர் பம்பரில் வந்து அந்த சாட்டன் சில்வர் ஸ்கிட் பிளேட்ஸ்லாம் வராதுங்க. ஃபுல்லாக பிளாக்ல தான் அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சிங்கிள் டோன் மோனோடோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் டோன்லேயும் இருக்குது. வீல் ஆர்ச்சஸில் வந்து நல்லா அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்கிறது ஒரு SUVக்கு வந்து நல்ல ஒரு அப்பீல் கொடுக்குதுங்க. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃபாக் லைட்ஸ் வராது. ஃப்ரண்ட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அந்த 7 ஸ்லாட் கிரில் கொடுத்துருப்பாங்க. கீ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு மஹிந்திராவுடைய ஃப்ளிப் கீ தான். ஒரு லாக், ஒரு அன்லாக், அதே மாதிரி பூட் ரிலீஸ்க்கான பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பாசிவ் என்ட்ரிலாம் இந்த வண்டியில் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். டிரைவர் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைடாகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுங்க. அதே மாதிரி டோரில் வந்து ஒரு வார்னிங் லைட்டும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டாப் வேரியண்ட்லலாம் போனீங்கன்னா டோருக்கு கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு படல் லேம்ப் மாதிரி கூட வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நல்ல ஒரு ஹைட் வந்து இந்த வண்டி இருக்குங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm இருந்தாலும் வண்டியோடைய ஃப்ளோர் போர்டு வந்து நல்ல ஒரு ஹைட்டாக இருக்கிறதால உங்களுக்கு நல்லா உள்ளே ஏறி கிளைம் பண்ணி உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ காரோட இன்டீரியரை நம்ம பார்த்துருவோம். இப்போ முதல்ல நம்ம XUVயோடைய டோர் தட் எஃபெக்டை கேட்டுருவோங்க. மஹிந்திரா கார்ஸ் பொதுவாகவே வந்து நல்ல ஒரு தட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பில்ட் குவாலிட்டியில் கொடுத்துருவாங்க. ஸோ டோர்லேயும் வந்து நமக்கு அந்த நல்ல ஒரு சாலிடான ஒரு தட் எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் நம்ம டிரைவர் சைட் டோர்ஸில் இருக்க கண்ட்ரோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்மக்கிட்ட இருக்கிற வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் வேரியண்ட் அப்படிங்கிறதால உங்களுக்கு இந்த குரோம் டோர் ஹேண்டில்ஸ்லாம் வராது, பிளாக்ல தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்து வராது, மேனுவல் AC தான் வரும். திஸ் இஸ் பிகாஸ் இது வந்து ஒரு மிட் வேரியண்ட் அப்படிங்கிறதால. டோரில் வந்து முதல் விஷயம், இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மெட்டல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் எல்லாமே மெட்டல் தான், பிளாஸ்டிக் ஸ்விட்சஸாக இருந்தாலும் ஃபினிஷ் வந்து ஒரு மாதிரி சாட்டின் மெட்டலில் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி நல்லா டாக்டைலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாக்டைல் ஃபீல் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ORVMs ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் வந்துடும். அதே மாதிரி ரிட்ராக்டபிள் ORVMும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜென்ரலாக இந்த இடத்துல வச்சிருப்பாங்க இல்லையா கீழே. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல, அதாவது உங்களுடைய டைரக்டாக அவங்க ஃபேஸ் கிட்டேயே வந்து மியூசிக் கேட்குற மாதிரி இங்கே ஸ்பீக்கரும் கரஸ்பாண்டிங்காக அந்த டோர்லேயே வந்து ட்வீட்டரும் வச்சுருக்காங்க. சேம் இஸ் த கேஸ் உங்களுக்கு பேசஞ்சர் சைட்லேயும் வந்து இதே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டியரிங் வீலுக்கு வந்துருவோங்க. ஸ்டியரிங் வீல் வந்து இந்த மாடலில் உங்களுக்கு வந்து லெதர் ரேப்லாம் வராதுங்க. இது வந்து ஒரு நார்மல் PU ஸ்டியரிங் வீல் தான். பட் ஸ்டியரிங் வீலில் உங்களுக்கு இந்த கான்டோர்ஸ் கொடுத்துருக்கிறதால நல்லா வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. ஸ்டியரிங்லேயே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ஸும் வந்துடுங்க. உங்களுக்கு வந்து ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடும். அதே மாதிரி டெலிஃபோனிக்கான கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். கால் அக்செப்ட் பண்ணுறது, கால் வைக்கிறது, மியூட் பண்ணுறது, அந்த டெலிஃபோனிக்கான கண்ட்ரோல்ஸ், ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இங்கேயே உங்களுக்கு வந்துடும். ஸ்டியரிங் வீலோட லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடும். ரைட் சைடில் வந்து ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் வந்துடும். இந்த ஸ்டியரிங் வீலில் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்கான ஆப்ஷனும் வந்துருங்க. அதையும் நம்ம இங்கே நோட் பண்ணிக்கணும்.
இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரியே 2 டயல்ஸ் இருக்குங்க. ரெண்டுமே வந்து அனலாக் டயல்ஸ் தான். ஒன்று வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர், ஒன்று ஸ்பீடோமீட்டர். நடுவில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளேவும் கொடுத்துருப்பாங்க. டிரைவரோடைய ரைட் சைடில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஹெட்லைட் லெவலிங்கான ஸ்விட்சும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம்கான ஸ்விட்சும் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே டம்மி பட்டன். இந்த வேரியண்ட்டில் மீதி எல்லாமே டம்மி பட்டன். நீங்கள் டாப் வேரியன்ட் போனீங்கன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு வந்திருக்கும். கீழே வந்து அழகாக அந்த ஃபியூஸ் பாக்ஸு கூட வந்து அவங்க அழகாக வந்து ஒரு கவரிங் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வராதுங்க. கீ போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது கம்மிங் டு தி மெயின் பார்ட், சென்டர் கான்சோல். சென்டர் கான்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே வந்து ஒரு பேசிக் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து உங்களுக்கு வந்து ஃபோனுக்கான கண்ட்ரோல்ஸ் நீங்கள் இதிலே வச்சுக்க முடியும். கால்ஸ் நீங்கள் இதிலே எடுத்து ஆக்சஸும் பண்ணிக்க முடியும். இது வந்து டச் பேனல் கிடையாது. சென்டர் கான்சோலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ட்ரிப் மீட்டர்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. பேசஞ்சருக்கான ஏர்பேக்ஸ் வந்து ஆஃப் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் இங்கே இருக்குங்க. ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு வந்து அந்த சைடில் வந்து நான் காட்டுறேன். அது வந்து ஒரு சேஃப்டி டிப்பும் நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெம்பரேச்சருக்கான ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் போல். பட் ஆஸ் சச் டிஸ்பிளே வந்து எதுவுமே இருக்கா மாதிரியே தெரியலை. இது வந்து ஒரு வெறும் ஒரு ஃபிசிக்கல் டெம்பரேச்சர் பட்டன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே எதுவுமே வந்து இங்கே இல்லை. அதே மாதிரி நமக்கு வந்து இது வந்து ஒரு மேனுவல் கண்ட்ரோல் தான் வந்திருக்கு. உங்களுக்கு ஃபேன் ப்ளோவருக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோடுக்கான பட்டன்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து ஒரு ஆட்டோ ஏசிலேருந்து நமக்கு ஒரு மோடு இருக்கும் இல்லைங்களா, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் ஏசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மேபி இமீடியட்டாக வந்து கேபினை கூல் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏசி கண்ட்ரோலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி, ஒரு ஆக்சின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து 12 வோல்ட்கான ஒரு பவர் அவுட்லெட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரே மாதிரி வச்சுருக்காங்க. உங்கள் மொபைல் வேணால் நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் வேரியண்ட்டுங்க. 6 ஸ்பீட் மேனுவல் வேரியண்ட் தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. கியர் ஷிஃப்ட்ஸு, கியர் த்ரோஸ் எல்லாமே வந்து ஷார்ட்டாக இருந்தாலும் கிளச்சோடைய ட்ராவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பிகாஸ் மஹிந்திரா கார்ஸ் வந்து ஒரு லாங் த்ரோ கிளச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் த்ரோ கிளச் கிடையாது. பட் என்ன அப்படின்னா கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கரெக்டாக வந்து கியர் வந்து விழுது. நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபீல் சொல்லுவாங்க தெரியுங்களா, அது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு விழுது. அதே மாதிரி ரிவர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லீவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் தூக்கிட்டு ஃபஸ்ட்டு கியர் போடுற மாதிரியே போட்டிங்கனாலே போதும், ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். கியர் லீவருக்கு கீழே நல்ல ஒரு சங்கியான ஒரு ஹேண்ட் பிரேக் லீவர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு குட்டி பாட்டில் ஹோல்டர்ஸ், ஒரு கப் ஸ்டோரேஜ் மாதிரி, இங்கே வந்து 2 பெரிய பாட்டில் ஹோல்டர்ஸ்க்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஆஸ் சச் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆம்ரெஸ்ட்டும் வரலைங்க. அதே மாதிரி பேசஞ்சர் சைடில் வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே மேபி நீங்கள் ஏதாவது ஒரு கப்புள் ஆஃப் கேன்ஸ் நீங்கள் வைக்க முடியும் போல், அந்த மாதிரி அவங்க வந்து வச்சுருக்காங்க. கம்மிங் டு தி க்ளவ் பாக்ஸ். க்ளவ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இலூமினேட்டட் க்ளவ் பாக்ஸ்லாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு நார்மல் க்ளவ் பாக்ஸ் தான் இந்த வேரியண்ட்டில். ஆனால் வந்து க்ளவ் பாக்ஸ் வந்து நல்ல ஒரு டெப்த் இருக்குது. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள், நல்ல டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லாவே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மேபி ஏதாவது நீங்கள் ஒரு நிற்க வைக்கணும், ஒரு பாட்டில் வைக்கணும், இல்லைனா வந்து உங்கள் ஃபோன் அங்கே வைக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு சின்னதாக ஒரு கேபினெட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்லோ ட்ராப் டவுன் க்ளவ் பாக்ஸ் மாதிரி தான் இந்த ஆப்ஷனும் இருக்குது. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பார்க்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசஞ்சர் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான். அந்த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு டோர், அந்த மிட் ஆஃப் தி டோர் டாப் சைட்லேயே வந்துடும். மேலே அங்கே ஒரு ட்வீட்டர் வந்துடும். அதே மாதிரி பாட்டில் ஹோல்டர்ஸ் நல்லாவே இருக்குங்க. ஒரு பெரிய பாட்டில் ஹோல்டர், ஒரு சின்ன பாட்டில் ஹோல்டர் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த டிரைவர் சைட் டோர்லேயும் பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் நல்லாவே இருக்குது. ஒரு 1 லிட்டர் பாட்டில், இங்கே ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் கூட நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். கம்மிங் டு தி சன்வைசர்ஸ். சன்வைசர் பேசஞ்சர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் ப்ளஸ் லைட்டும் வந்துடுது. இங்கே பாருங்கள், மிரர் வந்துடுதுங்களா. லைட் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஒரு எல்இடி லைட் தான் இவங்க வந்து வச்சுருக்காங்க. டிரைவர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு டிக்கெட் ஹோல்டர் கூட இவங்க வந்து இங்கே கொடுக்கல. டிரைவர் சைடு சன்வைசருக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக மைக் அசம்பிளி கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா நீங்கள் டெலிஃபோன்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு மைக் செட்டப் இங்கே கொடுத்துருக்காங்க.
இங்கே வந்து உங்களுக்கு சன்கிளாஸ் ஹோல்டர் வந்துடுது. அதே மாதிரி லைட்டுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்விட்சஸ் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் சன்ரூஃப் இருக்குங்க, பட் என்னால் வந்து யூஸ் பண்ணி காட்ட முடியலை. சன் பிளைண்ட்ஸ் வந்து இங்கே மேனுவலாக தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சன் பிளைண்ட்ஸ் வந்து மேனுவலாக இருந்தாலும் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப் தான். சன்ரூஃப்கான ஸ்விட்ச் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். சிங்கிள் டச் டில்ட்டு, இது வந்து க்ளோஸ் பண்ணுறது. சன்ரூஃபும் இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு வந்துடுது. ஐஆர்விஎம் இது வந்து ஒரு மேனுவலி ஆப்ரேட்டட் ஐஆர்விஎம் தான், ஆட்டோ டிமிங்லாம் கிடையாது. டாப் வேரியன்ட் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் வரும். டேஷ்போர்டு வந்து இங்கே எதுவுமே சாஃப்ட் டச்லாம் கிடையாதுங்க. தொட்டு பார்த்தீங்கனாலே நல்லா தட்டினாலே தெரியும், நல்ல ஒரு ஹார்டான டேஷ்போர்டு தான். பட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வண்டி நம்ம கிட்ட இருக்கிற மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ஏர் பேக் தான், ஒன்று டிரைவருக்கு பேசஞ்சருக்கு வரும். நீங்கள் டாப் வேரியண்ட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு ஏர் பேக்ஸ், இந்த ஒரு சின்னதாக ஒரு கவரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து உங்களுக்கு சைடு ஏர் பேக்ஸ் வந்துடும். சாஃப்ட் க்ளோசிங் கிராப் ஹேண்டில்ஸ் வந்து அக்ராஸ் தி கார் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் ஹேங்கர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ரியர் சீட்டில் போயிட்டு நம்ம பார்ப்போம். ஃபுட்வெல் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு டெட் பெடல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்பேஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. கிளச்சுக்கு, பிரேக்குக்கு, ஆக்சிலேட்டருக்கு வந்து கரெக்டாக ஸ்பேஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் உங்களால் வந்து காலை வைக்கவே முடியாதுங்க. ஸோ அதை வந்து ஒரு கன்சர்னாக தான். இப்போ நான் வந்து நீங்கள் டெட் பெடலில் வச்சு நீங்கள் பழகினவங்க வந்து இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அனாயிங்காக தான் இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வண்டியோட ரியர் சீட்டை போய் நம்ம பார்ப்போம். இந்த காரில் கண்டிப்பாக நான் ஒன்று சொல்லியே ஆகணும், இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ரியர் டோர்ஸ் வந்து நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. அப்படிங்கிறதால உங்களுக்கு வயசானவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வர முடியுங்க. ஸோ உள்ளே போயிட்டு ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரியர் டோர்ஸோடைய தட் எஃபெக்டையும் கேட்டுருங்க. ஓவரால் பில்ட் குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது இந்த வண்டியில். ரியர் டோர்லேயும் உங்களுக்கு வந்து இந்த குரோம்லாம் வராதுங்க. இந்த மாதிரி நார்மலாக புல் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் செட்டப் வந்து இங்கேயே கொண்டு வந்திருக்காங்க. கீழே இருந்து மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ரீசன் என்னென்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த பாட்டில் ஹோல்டர் செட்டப்பை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இங்கேயே வந்து நல்ல ஒரு இந்த சாட்டன் மெட்டல் ஃபினிஷ்டு ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க பவர் விண்டோஸுக்கு. இங்கே நான் காட்டணும்னு சொன்னேன் இல்லைங்களா, டோர் ஹேண்டில்ஸ், இதுவும் வந்து டைனமிக் டோர் ஹேண்டில்ஸ் தான். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக கோட் ஹேங்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கோட் யூஸ் பண்ணுறவங்க நல்லாவே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரியரில் வந்து ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க, வண்டி வந்து ரொம்ப வைடுன்னெலாம் கிடையாது. ஸோ இங்கே வந்து ஒரு 2 பேர் நல்லா தாராளமாக உட்காரலாம். 3 பேர் உட்கார்றது கொஞ்சம் ஸ்குவீஸாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ரியர் ஏசி வென்ஸும் எதுவும் கிடையாது. பட் அண்டர் தை சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப பெரிய சீட் ஸ்குவாப் கிடையாது, ஏன்னா இவ்வளோ தூரம் தான் வருது உங்களுக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. பட் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து நான் ஃபுல்லாக பின்னாடி தள்ளியிருக்கேன். நல்ல ஒரு நீ ரூம் இருக்குது. அதே மாதிரி டிரைவர் சீட்டுக்கு பின்னால் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஸ்டோரேஜ்க்கான ஒரு ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் எதுவுமே வராதுங்க. நார்மலாக வந்து பெஞ்ச் டைப் சீட்ஸ் தான். ஹெட்ரெஸ்ட் வந்து ஃப்ரண்ட் 2 சீட்டுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடும். பட் ரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு வரும். டாப் வேரியண்ட் போனீங்க அப்படின்னா இங்கெல்லாம் உங்களுக்கு சைடு ஏர் பேக்ஸ் வந்துருங்க. ஸோ என்னுடைய சஜஷன், என்னுடைய அட்வைஸ் வந்து நீங்கள் XUV 300 பார்க்குறீங்க அப்படின்னா டாப் வேரியண்ட்டுக்கு போயிடுங்க. நல்லா ஃபுல்லி லோடடாக இருக்கும் இந்த வண்டி, வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சன்ரூஃப் இதுதான் ரியர்ல இருந்து ஃப்ரண்ட் டேஷோடைய லுக். இப்போ வண்டியோடைய பூட்டையும் என்ஜினையும் காட்டிட்டு நான் வீடியோவை எண்ட் பண்ணுறேன். ஒரு காம்பேக்ட் எஸ்யூவிக்கு மெயினே வந்து அதோடைய பூட் ஸ்பேஸ் தாங்க. நீங்கள் பார்க்குறது இந்த வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபோல்டிங்காக இந்த ரியர் சீட்ஸ் வந்து ஃபோல்ட் ஆகுங்க. இந்த கார் வந்து ஷோரூமில் இருந்ததால் என்னால் வந்து இந்த பூட்டில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்காக என்னால் ஓப்பன் பண்ண முடியலை. ஸோ நான் உள்ளேருந்தே காட்டுறேன். பூட்டோடைய கெப்பாசிட்டி 257 லிட்டர்ஸ். நல்ல ஒரு பெரிய சைஸ் ஸ்பேஸ்ட் பூட் தான். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு மேலே பார்சல் ஷெல்ஃபும் வந்துடும். ஸ்பேர் வீலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் தான். ஸோ நல்ல ஒரு யூட்டிலிட்டியான ஒரு ஸ்பேஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்டு பூட்டாக தான் இது வந்து உங்களுக்கு செயல்படுங்க.
இந்த காரோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி இப்போ நான் சொல்லிடுறேன். இது 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 42 லிட்டர்ஸ். முக்கியமாக இப்போது காரோடைய என்ஜினை பற்றி நம்ம பேசிடுவோம். இது வந்து உங்களுக்கு 3 என்ஜின் ஆப்ஷனில் இருக்குது. 2 ஃபியூவல் வேரியண்ட், பெட்ரோல் டீசல் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. பெட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல், ஸ்டாலியன் பெட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. டர்போ பெட்ரோல் வந்து உங்களுக்கு 108 bhpயும் 200 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். 3 சிலிண்டர் 1.2 லிட்டர் என்ஜின். ஸ்டாலியன் பெட்ரோல் வந்து அதுவும் டர்போ யூனிட் தான், 129 bhpயும் 230 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். இதுவும் 3 சிலிண்டர் தான், 1.2 லிட்டர் BS6 என்ஜின். டீசல் பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் என்ஜின் வருங்க, 4 சிலிண்டர் யூனிட்டு, 115 bhpயும் 300 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். 6 ஸ்பீட் மேனுவல் இல்லைனா 6 ஸ்பீட் AMT ரெண்டு ஆப்ஷன்லையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வண்டியோடைய லென்த் வந்து 3.9 மீட்டர்ஸ், வித் 1.8 மீட்டர்ஸ், ஹைட் வந்து 1.6 மீட்டர்ஸ். நல்லா வந்து பானட்லேயும் நல்லா இன்சுலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஏர் பேக் வந்து பேசஞ்சர் சைடு ஏர் பேக்கு அதோடைய ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இதுதாங்க. நீங்கள் கார் டெலிவரி எடுத்தோடனே எப்போவுமே இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ் வண்டி ஷிப்மெண்ட்லலாம் இருக்கிறப்போ டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. மொத்தம் 8 கலர் வேரியண்ட்டில் இருக்குங்க இது. அதே மாதிரி ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.8 lakhsலேருந்து 17.12 lakhs வரைக்கும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு டீசலோடைய AMT டாப் வேரியண்ட். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா AMT டாப் வேரியண்ட் 16 lakhs உங்களுக்கு ஆன் ரோடில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னுடைய ரிக்வெஸ்ட், சென்னை 78 சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மஹிந்திரா கார்ஸ் யாராவது வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேங்க. Until then, see you.